வணக்கம் போட்டியாளர்களே. தனி ஒருவன் மேக் சேனல் வழங்கும் பார்ட்னர்ஷிப் பகுதி 1 ஒரு சில வினாக்கள் உங்கள் பார்வைக்காக. குமார் மற்றும் பாலன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. முதலீடு 2000 மற்றும் 3000. இதில் குமாரோட பங்கு என்ன? மொத்த வருமானம் கொடுத்துருக்காங்க. குமாரை பற்றி இப்போ கண்டுபிடிக்கலாம். குமார், பாலன், இன்வெஸ்ட்மெண்ட்டு 2000, 3000. லாபத்தொகை 10,000 ப்ராஃபிட். பட் மைண்ட்லேயே அடிச்சிடலாம், இருந்தாலும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு இதிலிருந்து பிரிந்து வருவது தான் வட்டி. ஏறக்குறைய ப்ராஃபிட் லாஸு, பர்சன்டேஜு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே ஒரே மெத்தீரியலில் வரக்கூடிய கான்செப்ட் தான். நமக்கு தேவையானது குமாரோட ப்ராஃபிட். ரேஷியோ கண்டுபிடிக்கலாமா? கேன்சல் பண்ணுங்க. 2 மடங்கு 3 மடங்கு ரேஷியோ. ஸோ 5 மடங்கு ரேஷியோ. இதன் மூலமாக தான் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இப்போ ஆவரேஜை கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் அடித்தோம்னா எனக்கு 2000 கிடைக்கும். ஆவரேஜ் நம்பர் இன்ட்டு குமாரோட மடங்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, 2 மடங்கு. இது லாபத்தொகை. ஆக இவருடைய வருமானம் 2 × 2000 4000. ஏ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. முதலீடு 10,000. பி அவரோட ஜாயின் பண்ணுறாரு. முதலீடு 7,000. கண்டிஷன்: ஏவோட வருமானம் 9,000 அதிகம் பியை விட எனில் ஏ மற்றும் பியின் தனித்தனி வருமானம் என்ன? இந்த கேள்வியை பார்த்த உடனே ஆன்சர் சொல்ல முடியும், இருந்தாலும் தெளிவாக பார்க்கலாம். ஏ மற்றும் பி முதலீடு அடுத்து ஏவோட வருமானம் 9,000 அதிகம். இந்த முதலீட்டிலிருந்து பிரிந்து வருவது தான் லாபம். அப்படின்னா ரேஷியோ பார்க்கணும். 10:7 ரேஷியோ. இந்த இடத்துல 9,000 பார்த்தீங்கன்னா ஏவோட வருமானம் அதிகமாக இருக்கும். அதே போல் 10 - 7 3 மடங்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகமாக இருக்கும். ஆவரேஜ் போட்டிங்கன்னா 3000 தான் கிடைக்கும். ஸோ இதை வச்சு இவங்களுடைய வருமானத்தை பார்க்கலாம். ஆவரேஜ் இன்ட்டு 10 மடங்கு 30,000. ஆவரேஜ் இன்ட்டு 7 21,000. சுரேஷ் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. முதலீடு 50,000. 6 மாதத்துக்கு பிறகு நந்தா அவரோட ஜாயின் பண்ணுறாரு. அவருடைய முதலீடு 80,000. 3 வருடத்திற்கு பிறகு அவங்க 2 பேருமே 24,500 சம்பாதிக்கிறாங்க. இந்த கேள்வியில் சுரேஷோட வருமானம் என்ன? இதில் 3 வருடத்திற்கு பிறகு தான் அவங்களுடைய மொத்த வருமானம் கொடுத்துருக்காங்க. 24,500. சுரேஷோட இன்வெஸ்ட்மெண்ட்டு 50,000. அடுத்து நந்தாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்திங்கன்னா 80,000. இதை நம்ம மைண்ட்லேயே அடிச்சிடலாம், இருந்தாலும் தெளிவாக சொல்கிறேன். இந்த இடத்துல 3 வருஷத்துக்கு பிறகு தான் இந்த ப்ராசஸ் நடந்திருக்கு. அப்படின்னா
இந்த இடத்துல 12 மாதம் இன்ட்டு 3 வருஷம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12 மாதம் இன்ட்டு, அதாவது 2.5 வருஷம் வரும். கரெக்டுங்களா? 2.5 வரும். இதுதான் பாயிண்ட். 2.5 வருஷம் வரும். இதை மல்டிபிள் பண்ணவே வேண்டாம். நமக்கு தேவையானது ஃபைனல் ரேஷியோ. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு இதிலிருந்து தான் நம்மளுக்கு வருமானம் கிடைக்கும். முதலீடு இல்லாமல் வருமானம் கிடைக்காது. ஆக காமனாக இருக்கக்கூடிய இந்த 12 நீங்கள் தனியாக எடுத்துருங்க. கரெக்டுங்களா? ஆமாங்க. இது எப்படி மல்டிபிள் பண்ணாலும் கூட இதோட வேல்யூ மாறவே மாறாது. மறக்காமல் இதை இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது தூக்கிடுங்க, இதுக்கு வேலையே இல்லை. இப்போ இருப்பது 3 2.5 தான். 0.5க்கு மதிப்பு இருக்குது. ஸோ இங்கே வந்துடும். இப்போ 25 மாறி இருக்குது, இங்கே 30 மாறி இருக்குது. 5 6 இந்த மாதிரி நீங்கள் அடித்து பழகிக்கிங்க. அடுத்து இங்கே கேன்சல் பண்ணுங்க. ஸோ 5 8 முடிஞ்ச அளவுக்கு சுருக்குங்க. வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான். ஃபைனலாக எனக்கு ரேஷியோ வந்து 3 4 கிடச்சிருக்கு. இந்த இடத்துல 3, இந்த இடத்துல 4. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படியே வச்சுக்குங்க. அடுத்து என்ன செய்யலாம்? ஏற்கனவே மொத்த வருமானம் கொடுத்துருக்காங்க. இந்த முதலீடு மூலமாக தான் இந்த வருமானம் கிடைச்சிருக்கும். இந்த ரெண்டையும் கூட்டுங்க, 7. அடுத்து இதை அடிக்கும் பொழுது ஆவரேஜ் நம்பர் 3500. இந்த கேள்வியில் என்ன கேட்குறாங்க? சுரேஷோட வருமானம் கேட்குறாங்க. ஆவரேஜ் இன்ட்டு 3 மடங்கு 10,500. ஏபிசி மூவரும் முதலீடு செய்கிறாங்க 50,000 ஒரு பிஸ்னஸில். ஏ முதலீடு 4,000 ரூபா, பிஐ விட அதிகமாக முதலீடு செய்கிறார். மற்றும் பி 5,000 ரூபா, சிஐ விட அதிகமாக முதலீடு செய்கிறார். எனில் இந்த 35,000 மொத்த வருமானத்தில் ஏவோட வருமானம் என்ன? அதுதான் கேள்வி. இந்த இடத்துல மூவரின் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா முதலீடு 50,000, அடுத்து ஏவோட முதலீடு 4,000 அதிகம் பிஐ விட. ஏ பி சி இவரோட முதலீடு பிஐ விட 4,000 அதிகம் மற்றும் இவரோட முதலீடு இவரை விட 5,000 அதிகம். அப்படின்னா சியோட முதலீடு என்ன? நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். முதலில் இவரோட முதலீடு என்னங்கிறத தெளிவாக பார்க்கலாம். இந்த நபர் இவரை விட 4,000 அதிகம் அப்படின்னா இவர் ஏற்கனவே 5,000 அதிகமாக இருக்கிறதுனால இந்த 5,000 ப்ளஸ் 4,000 9,000 அதிகமாக இருக்கும். இவருக்கு 9,000 அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல பிக்கு 5,000 அதிகமாக இருக்கும். ஆக நல்லா கவனிச்சுக்குங்க. ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த நம்பரில் அதிகம் அதிகம் என்று வந்தால் நம்ம இதை வந்து லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆவரேஜை கண்டுபிடிக்கணும். இது ஒரு சரியான கான்செப்டு. இதை மறக்காதீங்க. இந்த கான்செப்டு எல்லா கணக்குக்கும் காமனாக வந்துடும். கொடுக்கப்பட்ட ஒரு நிலையான நம்பர் அதிகம் என்று வந்துவிட்டால் இதை நீங்கள் மைனஸ் செஞ்சீங்கன்னா நமக்கு ஆவரேஜ் கிடைக்கும். இந்த இடத்துல 9,000 5,000 14,000. ஸோ 50,000 மைனஸ் 14,000 36,000. 36,000 இதில் 3 பேருக்கான அமௌண்ட்டு இப்போ தான் ஒரு ஈக்குவல் நம்பருக்கு வந்திருக்கு. அதிகம் என்ற வார்த்தையை நம்ம நீக்கிவிட்டோம். எனக்கு 3 பேரோட இன்வெஸ்ட்மெண்ட் 36,000, சராசரியாக 12,000. சராசரியாக 12,000 என்பது
ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. இது யாருக்கு கொடுக்கணும்னா சி நபருக்கு தான் கொடுக்கணும். சியோட இன்வெஸ்ட்மெண்ட்டு 12,000. பியோட இன்வெஸ்ட்மெண்ட்டு இவரை விட 5,000, 17. ஸோ ஏயினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு 4,000, 17 + 4 21,000. ஸோ 21. இந்த மாதிரி தெளிவாக போட்டுக்குங்க. கரெக்ட். அடுத்து என்ன செய்யலாம்? ரேஷியோ பிரிக்கலாம். ரேஷியோ பாருங்கள், காமனாக கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் 21, 17, 12 அதுதான் ஃபைனல் ரேஷியோ, மறந்துடாதீங்க. 21, 17, 12. இங்கே டோட்டல் ப்ராஃபிட் என்ன கொடுத்துருக்காங்க? 35,000 கொடுத்துருக்காங்க. 35,000. ஸோ டோட்டல் வருமானம் இதையும் கூட்டணும், ரேஷியோ கூட்டணும். 17, 27, 29, 49, 50. இதை அடித்து பாருங்கள். 5, 7. ஆவரேஜ் நம்பர் 700 தான். இதை வச்சு அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் கூட நம்ம பதில் சொல்ல முடியும். ஏவோட ப்ராஃபிட் என்ன? ஆவரேஜ் இன்ட்டு 21 மடங்கு அப்படின்னா பாருங்கள், 0, 0, 7, 14. 14,700 தான் அவருடைய ப்ராஃபிட்.